தோழர் சொன்ன மாதிரி சரி டவுன் பண்ண சரியா தோழர் சொன்னது போல் திரைப்படங்களை பற்றி நான் அதிகம் பேசக்கூடிய வாய்ப்பில்லை. பேச மாட்டேன்னு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து திரைப்படங்களை தெரியாமலும் திரைப்படங்களை பற்றி பேசாமலும் நாம் நம்முடைய பொது வாழ்க்கையும் அரசியலையும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியாது. ரெண்டாவது, நம்முடைய மேடை அமைப்புகளில் இன்னமும் கூட இந்த ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிறது இவங்களை இதுக்கு தான் கூப்பிடணும் அப்படின்னு நம்ம ஒரு இலக்கணம் வச்சுருக்கோம். நம்முடைய மனம் அதற்குள்ளேயே தான் செயல்பட்டு கொண்டிருக்கும். நான் சில சமயம் இந்த நம்முடைய தொலைக்காட்சி விவாதங்களில் அந்த மாதிரி அவங்க அழைக்கும்போது நான் கேட்பேன், இல்லை இந்த தலைப்புக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டது சரிதான், ஆனால் நேற்று வந்து இந்த ஒரு திரைப்படம் பற்றியோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது, ஒரு சமூக செயல்பாடு பற்றி, நீங்கள் அதுக்கு கூட என்னை கூப்பிட்ருக்கலாமே அப்படின்னு. இல்லை அப்படிம்பாங்க. இல்லை வந்து நீங்கன்னா உங்களை வந்து இந்த ஜாதி ஒழிப்பு, அப்புறம் இந்த மாதிரி எங்கேயாவது சமூக நீதி, ஈழத்தமிழர், சமஸ்கிருதம், தமிழ் கூட இல்லை சமஸ்கிருதம், இப்படி சிலதெல்லாம் இருக்குது, அது வந்து நாங்கள் உடனே உங்களை தான் தேடுவோம் அப்படின்னு. சரி, அது ஏதோ ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, அந்த சிஎம்டிஏ விதிகளை பற்றி பேசுகிறீங்க, அல்லது இதில் நடக்கிற ஊழலை பற்றி பேசுகிறீங்க, அந்த ஊழல் அரசியலை பற்றி கூட எனக்கு பேச தெரியும், அப்போ கூட நீங்கள் கூப்பிட்ருக்கலாம் அப்படின்னா, இல்லை அவங்க வந்து இவங்கவங்க என்னென்ன கருத்தை பேசுவாங்க, உங்களுக்கு இதுதான் அதிகமான பொருத்தப்பாடுடையது அப்படின்லாம் காரணம் சொல்லுவாங்க. அப்போ கேட்பேன், அப்போ இந்த பானு கோம்ஸு, இந்த சுமன் ஸ்ரீராமன், இந்த பத்ரி, இவங்களாம் என்ன இப்போ செட் ப்ராப்பர்ட்டியா? அவங்க அவங்களாம் பல்கலை கொள்கலன்னு அவங்க எதையும் அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து எதை பற்றி வேணாலும் பேசுவாங்க, எதை பற்றி வேணாலும் அந்த மாதிரி. அப்படி வந்து இப்போ நாம் வந்து பெண்களை அப்படின்னு அழைக்கும்போது அவங்களுக்குன்னு சில தலைப்புகளை வச்சுருப்போம். அப்படியான ஒரு இடத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறது தான். மற்றபடி திரைப்படம் பார்க்காம நம்ம வளர முடியாது. அதுவும் நான் வந்து சேலத்தில் இருந்து வந்திருக்கேன். அப்போது திரைப்படங்களுக்காகவே புகழ்பெற்ற 2 நகரங்களில் போட்டிமிக்க நகரங்கள் சேலமும் மதுரையும். அந்த மாதிரியான ஊரில் இருந்து நாங்கள் குதிரைவண்டி இல்லை ஏறி ஒரு 8 பேர் போய் 2வது ஆட்டம் சினிமா பார்க்குறது. அப்புறம் அந்த பாடல்களை வந்து வெறும் வானொலியில் கேட்டே மனப்பாடமாக பாடுறது, திரைப்பட பாடல்களை. அப்புறம் இருந்தால் அந்த 10 பைசா பாட்டு புத்தகம் விற்கும், அதை வாங்கி வேணால் மனப்பாடம் பண்ணலான்னு, அதை வாங்கினா அடிச்சிருவாங்க வீட்டில், ஏன்னா அது பாட்டு புத்தகம் வச்சுக்கிட்ட கையில் அப்படின்னு. ஆகையினால எப்போயாவது வானொலியில், அதுவும் அப்பா வந்து ஆஃப் பண்ணிடுறோம், அந்த வானொலியில் பெரும்பாலும் இலங்கை வானொலியினுடைய கருணையினால் நாம் கேட்டு மனதில் நிற்கக்கூடிய அந்த பாடல்களோடு வளர்ந்த தலைமுறை. 2வது, நாங்கள்லாம் தான் வந்து முழுமையாக இளையராஜாவோடு வளர்ந்தவர்கள். சரியாக நாங்கள் பள்ளி பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த அன்னைக்கிளி படம் வந்து அப்படி இசையோடு அப்படி வளர்ந்தவங்க. அதற்கு முன்னால் திரைப்படங்களை பார்க்கும் பொழுது கட்டாயப்படுத்தி எங்கள் அப்பா வந்து சிவகவி படத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அதுவும் செகண்ட் ஷோ 2வது ஆட்டத்துக்கு போய் சிவகவி படத்தில் உட்காந்தா வர்ற பாட்டாக நம்ம அப்படியே சிவகவிக்கு சாமி ஆடணும் அப்படி இருக்கும். தூக்கமாக வரும், ஆனால் வந்து தூங்காதையா, அது நல்ல பாட்டு அப்படின்னு சொல்லி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த படத்தை வந்து பார்க்க வைப்பார். அப்போ அதில் வந்து அந்த மாதிரி படங்களில் அப்புறம் மனோன்மணி இதெல்லாம் அப்போ வந்து எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாருன்னா அந்த கதை பாட்டு இதெல்லாம். ஆனால் அறியாமல் மனதிற்குள் இறங்கிய அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக இன்றைக்கும் அது வந்து உதவியாக தான் இருக்குது. ஆனால் அவர் அழைத்து கொண்டு போனதற்கு காரணம் வந்து இதெல்லாம் தெரியணுங்கிறத விட அந்த படங்களுக்கு இடையில தான் என்எஸ்கே அவர்கள் வருவார். படம் என்னடனா மனோன்மணியாக இருக்கும், வேறு பக்தி படமாக இருக்கும், ஆனால் அதுக்கு நடுவில் என்எஸ்கே அவர்கள் வருவார். அதில் ஒரு பகுத்தறிவு பாடல் இருக்கும். அந்த காட்சிகளுக்காகவாவது அந்த படத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னு. அப்படி விவரம் புரியாத வயதில் கலைவாணர் எப்படி எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அந்த கலைவாணரோடு அறிமுகமானவர் உடுமலை நாராயண கவி அவர்கள். நம்ம 2 பேரையும் மாறுபடுத்தி பார்க்க முடியாது. அப்புறம் இந்த நூலை படிக்கும் பொழுது தான் சில செய்திகள் தெரிந்தன. எப்படின்னா பல பாடல்கள் பலன சிலது தான், அதில் பெரும்பாலும் என்எஸ்கே அவர்களுக்கும் மதுரை அம்மாவும் பாடிய அந்த பாடல்கள் வந்து
பெரும்பாலும் ஐயா உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதியவை. ஒரு சில படங்களிலும் சில தனிப்பாடல்களும் மற்றவர்கள் எழுதியவை. இதெல்லாம் வந்து இதில் படிக்கும்போது புரிஞ்சுது. ஆகையினால உடுமலை நாராயண கவி என்கிற ஒரு பாடலாசிரியரே ஒரு பகுத்தறிவாளர், ஒரு பெரியார் தொண்டர், காசிக்கு போனால் குழந்தை பிறக்கும் என்ற காலம் மாறிப்போச்சு, காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறிப்போச்சு, ஊசியை போட்டால் உண்டாகும் என்ற உண்மை தெரிஞ்சு போச்சு என்கிற அந்த பாடல். அப்போ நம்ம வந்து இனிவரும் உலகம் படிச்சிருக்கோம். தந்தை பெரியார் என்ன சொன்னார், அந்த ஆணும் பெண்ணும் சேராமலே குழந்தை பிறக்கிற அந்த சோதனை குழாய் குழந்தையை பற்றி 30களில் பேசிய அந்த கருத்து இப்படி பாடலாகி இருக்கிறது. இப்படியெல்லாம் தான் நாம் வந்து தெரிந்து கொண்டோம். அப்படி தெரிந்து கொண்ட ஒரு கவிஞரை பற்றி இவ்வளவு பெரிய ஆய்வு நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்று தோழர்கள் கொண்டு வந்து கொடுத்த பொழுது எனக்கு வியப்பாக தான் இருந்தது. அப்புறம் இந்த படிக்க ஆரம்பித்த பிறகு சில சமயம் நிறையா படிச்சுட்டு போனால் பரீட்சைக்கு போகும்போது பயமாக இருக்கும். ஐயோ, அந்த மாதிரியாக பேச்சை வந்து தயாரித்தால் சரியாக பேச்சு வராது. நம்ம அதை இயற்கையாக படிச்சிடணும். அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல் அந்த சூழலில் நமக்கு முன்னாடி பேசினவங்க பேசினதை விட்டுட்டு பின்னாடி பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் விட்டு வச்சுட்டு இப்படி திட்டம். அப்புறம் பார்வையாளர்களுக்கு எது புரியுது எது பிடிக்குது இதெல்லாம் பார்த்து, பிடிக்காட்டியும் சிலதை கேட்டு தான் ஆகணும். அப்படின்னாவது நாம் பேசணும். அப்படி ஒரு திட்டமிட்டு கொள்ளுவதான் என்னுடைய பழக்கம். ஆனால் நான் இதை படிக்க ஆரம்பித்த பிறகு முதல்ல இல்லை, நம்ம வந்து அப்படி இருக்க முடியாது, ஏன்னா அதில் பல செய்திகள் விடுபட்டு போயிடும் அப்படின்னு புரிந்து கொண்டு அதை படிக்கும் பொழுது நான் குறிப்பெடுத்து கொண்டே படித்தேன். அதில் என்னென்னா கடைசியாக குறிப்புகளை வச்சே ஒரு புத்தகம் போடலாம் மாதிரி, அப்படி குறிப்புகளே அதிகமாக போனது. இதில் எனக்கு மிக வியப்பாக இருந்தது, எடுத்த உடனே எல்லோரும் முன்னுரையை தான் படிப்போம். அநேகமாக நான் படித்த இத்தகைய ஆய்வு தொகுப்பு நூல்களில் மிகச்சிறிய முன்னுரைகளை கொண்ட புத்தகம் இதுதான் நினைக்கிறேன். எல்லோரும் அது என்ன, எல்லோரும் ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்கு மேலே எழுதவே இல்லை அதுக்குள்ளேயே அவ்வளவு. ஆனால் அவ்வளவு செறிவான முன்னுரைகள். நூலாசிரியர் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் முனைவர் பேராசிரியர், அவருடைய முன்னுரை ஒரே பக்கம்தான். அதில் அவர் சொல்கிறது, இது என்னுடைய 40 ஆண்டு கால உழைப்பு, இதில் 30 ஆண்டு காலம் யுத்தம் நடந்திருக்கிறது, இதுக்கு நடுவில் நான் தேடிய ஆவணங்கள், அவற்றில் பல கிடைக்காமல் போய்விட்டன, கிடைக்காமல் போனவற்றை திரு கோணேஸ்வரன் அவர்கள் எனக்கு எடுத்து கொடுக்கிறார். அப்புறம் ரோஜா முத்தையா நூலகத்தில் வந்து நான் தேடினேன், இலங்கை வானொலியிலிருந்து எனக்கு கொஞ்சம் கிடைத்தது. இப்படி யார் யார் மூலமாக அந்த தரவுகள் கிடைத்தன என்பதோடு அவர் இதை வெளியிடுவதற்கு உதவி செய்த இந்த விழாவினுடைய தலைவர் காசிலிங்கம் அவர்களை பற்றி அதை மட்டும் சொல்லி அவர் முடித்து விடுகிறார். அதுக்கு பிறகு நம்முடைய தோழர்கள் பதிப்பாளர் முன்னுரை, இந்த பதிப்பாளர் முன்னுரையில் தான் இதை வெளியிடுவதற்கு உதவிய ஐயா அவர்களை பற்றி அவங்க தான் எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது அந்த குறிப்பில் தான் வருது, அவர் என்னென்ன மாதிரியான பணிகளில் இருந்தவர், ஆசிரியர், பேராசிரியர், வருகை தரு பேராசிரியர், அப்புறம் ஃபெல்லோஷிப்னு நினைக்கிறேன். அதாவது இப்படி ஒரு ஆளுமை அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது புரிகிறது. ரெண்டாவது, இது அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரும் யார், அவர் எத்தனை ஆண்டு காலம் கலைவாணர் அவர்களோடு தொடர்பில் இருந்தார், அவரால் இவர் பெற்றதென்ன அப்படிங்கும்போது கலைவாணர் யார், அவர் வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவருடைய ஏற்றங்கள் இறக்கங்கள், சிறைக்கு போனது வந்தது, அவர் சிறைக்கு போன பிறகு அவருடைய மங்களவிலாஸ் நாடக சபா என்ன ஆனது, அந்த நாடக சபா 2ஆக உடையும் பொழுது அதில் ஒரு பெரிய குழுவை நான் நடத்துகிறேன் என்று பொறுப்பேற்று கொண்ட நடிப்பிசை புலவர் KR ராமசாமி, அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் கொஞ்ச நாள் நான் கழித்து கூப்பிடுறேன், நீங்கள்லாம் போய் அது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு அந்த நாடக குழுவினரை அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கும்போது பணம் கொடுத்து அனுப்பணும். அதுக்கு
கலைவாணர் அவர்கள் தனக்கு கொடுத்த வைர கடுக்கனை விற்று அனுப்புகிறார். இந்த மாதிரி உதவிகளும் மனிதர்களும் இல்லாமல் இருந்திருந்தால் உண்டாலம்ம இவ்வுலகம்னு பாடியெல்லாம் இருக்க முடியாது. எப்படிப்பட்ட உதவி, அதாவது சில செய்திகள் அது வாழ்க்கையின் போக்கில் வருது. யார் யாரெல்லாம் படம் எடுத்து நொடித்து போனார்கள்னு எழுதினாலே ஒரு 100 படம் எடுக்கலாம் மாட்டிருக்கு. மிக விவரம் தெரிந்த கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே அப்படின்னு பாடிய புரட்சி கவிஞர் அவர் ஒரு நல்ல படம் எடுப்பேன், ஏன்னா தமிழ்நாட்டில் திரைப்படம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கடவுளர்கள் வந்து போவார், பத்தினிக்கு கவலை வரும், பழையபடி தீரும், இதெல்லாம் அத்தனையும் கழித்து பார்த்தால் அத்திம்பேர் அம்மாமி தமிழே மிஞ்சும் அப்படின்னு எல்லாம் எழுதி இதற்கு நான் நல்ல படம் எடுக்கிறேன் அப்படின்னு வந்தவர். அவருடைய வாழ்க்கை என்ன ஆனது? இதை போல நமக்கு தெரியாத படம் எடுத்து வீழ்ந்து போன இன்னொரு மிகப்பெரிய மனிதர் கவிஞர் மருதகாசி அவர்கள். அவர் படம் எடுத்து நொடித்து போய் மனம் உடைந்து வீட்டில் மாடியில் படுத்திருக்கிறார். அவரை வளர்த்த பெருங்கவிஞரான ஐயா உடுமலை நாராயண கவி அவர்கள் அவரை தேடிக்கிட்டு போகிறார். மனிதன் நொடித்த பிறகு, அதுவும் படம் எடுத்து நொடித்த பிறகு, பார்க்கிறவரிடமெல்லாம் கடன் கேட்க வேண்டிய நிலையில் ஒருவர் வாழும்போது யார் அவரை தேடிட்டு போக மாட்டாங்க. வந்துட்டா இல்லைன்னு சொல்லு, இப்போ தான் வெளியில் போனாருன்னு சொல்லு அப்படின்னு குழந்தைகளுக்கு பொய் சொல்ல பழகுகிற உலகில் இவர் மருதகாசி அவர்களை தேடிக்கொண்டு போகிறார். அதை பற்றி கவிஞர் மருதகாசியினுடைய தம்பி சொல்லுகிறார். அவர் எப்படி அந்த காட்சி உண்மையிலேயே மனுஷங்கய்யா அப்படின்னு சொல்கிறோம். அவர் திடுக்குன்னு வீட்டுக்குள்ளே போகிறார். போனால் இந்த தம்பியோட அறைக்குள்ளே போகிறார். தம்பி தூங்கிட்டுருக்கார். ஒரு மதிய நேரம். என்னடா தூங்கிட்டுருக்குற? அவன் எங்கடா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணன் மாடியில் கதவை சாத்திக்கிட்டு தூங்குறாரு, கதவை தாப்பா போட்டுக்கிட்டு தூங்குறாரு. பொதுவாக நம்ம வீடுகளில் இப்படி பகலில் கதவை தாப்பா போட்டுக்கிட்டு தூங்குகிற பழக்கம் கிடையாது, ஆண்களுக்கும் கிடையாது, பெண்களுக்கு அப்போ அந்த மாதிரி தூங்குகிற பழக்கமே கிடையாது. கதவை சாத்திக்கவே முடியாது, அது ரொம்ப பயங்கரமான வசவுக்கு வழிவகுக்கும். கவிஞன் கதவை சாத்தி கொண்டு தூங்குகிறார் அப்படின்ன உடனே அவர் சொல்கிறாரு, கவிஞனை இப்படி தூங்க விடாதீங்கடா. அது நம்ம இன்றைக்கி அதுக்கெல்லாம் சைக்காலஜி, டிப்ரெஷன், கவுன்சிலிங் இதெல்லாம் வச்சுருக்கோம். அவருடைய அந்த உத்தரவில் அப்படிலாம் தூங்க விடாதீங்கடா என்று சொல்லிக்கொண்டே இவர் தம்பி போய் எழுப்புவதற்கு அவகாசம் கொடுக்காமல் நேராக மேலே போய், டே எப்பா எந்திரா, எப்பா எந்திரா. இது இந்த அந்த அழைப்பு யார், நம்ம சொந்த தம்பியை எழுப்புற மாதிரி, டேய் எப்பா எந்திரா அப்படின்னு கதவை தட்டி, அவர் கதவை திறந்த பிறகு இவர் உள்ளே போய் உட்கார்ந்து பேசும்போது அவர் என்ன கேட்டார்னா, சரி இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் அதை சொல்லு, என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும், நீ ஏன் இப்படி இருக்க, அவளை இழந்துட்ட, அதுக்கு அப்படி இருக்க முடியாது, உனக்கு நான் என்ன செய்ய முடியும் அதை சொல்லு அப்படின்னு கேட்குறார். கவிஞர் மருதகாசி அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் இதே அன்பை எப்பயும் என்னை தேடிட்டு வந்தால் போதும், அப்படியே இருந்தீங்கன்னா போதும் என்று சொல்லி அதிலிருந்து அவர் கொஞ்சம் தெளிவு பெற்று வருகிறார். இந்த மாதிரியான வாழ்க்கை அனுபவங்களை சொல்லும் பொழுது மருதகாசி அப்படின்னா எனக்கு இந்த புத்தகத்தில் மிக பிடித்தது, மருதகாசி யார், அவர் வாழ்க்கை எப்படிப்பட்டது, இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லுகிறார்கள். இதில் யாரையுமே விட்டு வைக்கல. மிக வியப்புக்குரியது அவருடைய ஆசிரியர். இவர் ஏன் நாராயண கவின்னு பேர் வச்சுக்கிட்டாரு, இவர் யார், அவர் ஊர் பூளவாடி, அது பூவிளவாடி அப்படிங்கிற பழைய தமிழ் பேர் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் உள்ளது. அவருடைய ஆசிரியர் முத்துச்சாமி கவிராயர். இவர் நான் ஜாதி பேர் கூடாது, அதனால் நாங்கள்லாம் கவிஞர் ஜாதி, ஆகையினால நான் கவி அப்படின்னு அந்த கவிராயர் பரம்பரையில் அவருடைய ஆசிரியரான முத்துச்சாமி அவர்களும் தந்தை பெரியாருடைய நண்பர். அவர் வழியில் தான் இவர் அந்த கருத்துக்களை கேட்டு பின்பற்ற தொடங்கி இருக்கிறார். இதோடு இருந்தால் கூட நம்முடைய கவிஞர் தம்பி யுகபாரதி அவர்கள் சொன்னார் பாருங்க, ஒரு ஆய்வு நூல் அப்படின்னா எப்படி இருக்கணும்
அப்படின்னு உடுமலை நாராயண கவியின் ஆசிரியர் முத்துசாமி கவிராயர். முத்துசாமி கவிராயர் பகுத்தறிவு கருத்துக்கள் கொண்டவர், தந்தை பெரியாரோடு பழகி இருந்தவர் அப்படின்னு சொன்னால் அது சரி, அவ்வளோதான் நமக்கு தெரியும். முத்துசாமி கவிராயர் யாரிடம் கவிதை படித்தார்? எனக்கு அதுதான் ரொம்ப வியப்பாக இருந்தது. நான் சொல்கிறேன் பாருங்கள். முத்துசாமி கவிராயர் தண்டபாணி சுவாமிகளிடம் கல்வி கற்றவர். குருகுல கல்வி, தண்டபாணி சுவாமிகளிடம் குருகுல கல்வியை கற்றவர். தண்டபாணி தேசிகர் அல்ல, மறந்துடக்கூடாது, தண்டபாணி சுவாமிகள். அவர்கிட்ட குருகுல கல்வி. அதுக்கப்புறம் யார் கிட்டலாம் அவர் பாடம் படிச்சிருக்காரு அப்படின்னா, மாம்பழக்கவி சிங்கராயர் அவர்கிட்ட, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, இவங்ககிட்டெல்லாம் தமிழ் படித்தவர், அவர்களுடைய மாணவர். தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள், தமிழ் நாடகத்தை உருவாக்கிய அமைப்பை உருவாக்கிய சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த முத்துசாமி கவிராயருடைய சக மாணவர். அந்த அந்த அப்படியே அந்த பள்ளிக்கூடத்தையே காமிக்கிறார், யார் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க. அப்புறம் அந்த முத்துசாமி கவிராயர் தாராபுரம் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்தவர். அவர் ஒரு தேர்வு எழுத சொன்னால் தமிழ் தேர்வு அவ்வளவு வேகமாக எழுதுகிறார். அவர் அப்படி தேர்வு எழுதுகிற முறையை வியந்து பாராட்டியவர் தமிழ் தாத்தா ஊவேசா. அதாவது அந்த ஸ்கூல், ஓல்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறோமே, அவருடைய ஆசிரியர் இப்படிப்பட்ட தகுதிகளை கொண்டவர் அப்படின்னு தொடங்கி, அவருடைய மாணவரான உடுமலை நாராயணசாமி என்கிற தன்னுடைய பெயரை சாமியை வெட்டி கவியை சேர்த்து நாங்கள் கவி குடும்பம் என்று மாற்றிக்கொள்ளுகிறார். இந்த உடுமலை நாராயண கவி 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு, 4வது வரைக்கும். ஆனால் அந்த 4வது வரைக்கும் படித்த போது அவருடைய தமிழாசிரியர் அவ்வளவு அற்புதமான அழுத்தமான அறிவை அவருக்கு வளர்த்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த அடிப்படை நாடக இலக்கணம் இதெல்லாம் அவர் 6 மாதம் சங்கரதாஸ் சுவாமிகள்கிட்ட கற்றுக்கிறார். அதில் தான் அவர் நாடக இலக்கணத்தையும் பாடல்களுக்கான இலக்கணம், அந்த ஓசை நயத்தெல்லாம் அவரிடம் கற்றுக்கொள்கிறார். இதில் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மிக உயர்ந்த இலக்கிய நடையில் எழுதப்பட்ட எல்லாம் இன்பமயம் என்கிற பாடல், எல்லாம் இன்பமயம். அந்த பாடல் நடனமாக பாடலாக பாடப்படும். பத்மினியும் ராகினியும் போட்டி போட்டு கொண்டு பாடுவார்கள். எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடிய அந்த பாடலும் அந்த சொர வரிசைகளும் இன்றைக்கு வரை நமக்கு நல்லா பாட தெரிஞ்சவங்க பாடுனா கேட்கலாம், நம்ம பாடி அப்புறம் மறந்துடக்கூடாது யாரும். அந்த மாதிரி உலகில் இயற்கையினாலே அமைந்த எழில் வளம் எல்லாம் இன்பமயம் அப்படின்னு அதில் எதுலெல்லாம் அந்த இன்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற அந்த பாடலை நம்மளால் மறக்கவே முடியாது. அதே போல் மிக உயர்ந்த இலக்கியத்தை கற்றவர் அப்படிங்கிறது பூம்புகார் படத்தில் நல்ல பொன்னாள் இது போலே வருமா இனிமேலே அப்படிங்கிற அந்த முன்னாள் வந்தது எத்தனையோ நன்னாள் அப்படியே அங்கே நிறுத்துவாங்க. அந்த கேள்வியை கேட்டு அங்கேருந்து திரும்பி அப்படியே சிலப்பதிகாரத்தை எடுத்து போட்டு, அதாவது மாற்றி உன்னை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது கண்ணை நீ பார்க்கின்றாயேன்னு உல்ட்டா பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. இலக்கியத்தை எடுத்தாண்டா அப்படியே எடுத்து ஆளணும். மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ அப்படிங்கிறத அப்படியே சிலப்பதிகாரத்திலேருந்து எடுத்து பூம்புகார் படத்தில் அவருடைய அந்த பொன்னாள் இது போல அந்த பாடலில் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த உயர் தமிழ் செம்மொழி அந்த பண்பாடு அந்த பாங்கு அதிலிருந்து நம்முடைய யுகபாரதி அவர்கள் சொன்னார் பாருங்கள், 2 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு. அது அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் அப்படியே இழுவாடு மாதிரியும் இருக்கும். எதுனா சித்தி படத்தில் 10 மாதம் சுமக்கவில்லை பொன்னையா அப்படின்னு அது பத்மினி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பாடுவாங்க, நான் பக்குவமும் இருந்ததுண்டோ சொல்லையா அப்படின்னு.
அது அந்த குழந்தைய வச்சுட்டு பாடுறதுனால அவங்க கொஞ்சம் நிதானமாக தான் பாடுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பாட்டை முடிச்சிட்டா பரவாயில்ல மாதிரி இருக்கும். அப்போ அந்த பாட்டில் வந்து திடீர்னு ஒரு சுறுசுறுப்பு வரும். என்ன சுறுசுறுப்புன்னா, கண்டவர் கண்ணு படும் செல்லாத்தா அப்படின்னு, கன்னத்தில் கருப்பு போட்டு வைக்க சொல்லி சொல்லாத்தா, தண்டச்சலம்பெடுத்து போடாத்தா, நல்ல தமிழாலே தாலாட்டொன்று பாடாத்தான்னு. இந்த 4 வரி வந்த உடனே திடுக்கு நமக்கே ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். அப்புறம் இந்த 4 வரி போன உடனே மறுபடியும் அவங்க அதே பத்தியத்தை அரைச்சி அந்த ராகம் பாடும். அந்த பாடலை இவர் எழுதி முடித்த பிறகு அந்த குழந்தையை வைத்து கொண்டு பத்மினி பாடும்போது சிவாஜி அவர்கள் குறுக்க வந்து கேலி பண்ணுற மாதிரி அதை பாடுவார். இந்த 4 வரிகளை கேட்கும் பொழுது இதில் வந்திருக்கக்கூடிய அந்த நாட்டுப்புற இலக்கியத்தினுடைய வாசனை, இது ரெண்டும் சேர்ந்தது தான் உடுமலை நாராயண கவி அவர்களுடைய கவிதை ஆளுமை. இந்த ரெண்டுக்கு இடையில் பல வடிவங்கள் இருக்குது. அந்த வடிவங்களில் முக்கியமானது என்னென்னா கதாகாலட்சேபம். இந்த கதாகாலட்சேபத்தில் கிந்தனார் கதை, கிந்தன் கதை, அதை வந்து கிந்தன் வரலாறு, அவர் அந்த வரிசையாக ரயிலில் இருந்து ஒவ்வொன்றா சொல்லி என்பது கிண்டல் அல்லவே அல்ல. கிந்தன் சரித்திரமே கிண்டல் அல்லவே அல்ல கிந்தன் சரித்திரமே அப்படின்னு சொல்லி பாடும்பொழுது அந்த கிந்தன் வந்து சென்னைக்கு வர்றது, சென்னையில், அதாவது நம்ம இப்போ தான் ஆட்டோக்காரங்கிட்ட துன்பப்படுறோன்னு நினைக்கிறோம், அப்போ வந்து கைரிக்ஷாக்காரங்க கிட்ட இந்த துன்பப்படுவாங்க. நேற்று முன்தினம் ஒரு தோழர் சொன்னார், நாங்கள் இந்த மாதிரி ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு மும்பையிலேருந்து சென்னைக்கு வரும்பொழுது 2 குழுவாக வந்திருக்காங்க, ஒரே கல்யாணத்துக்கு போகிறவங்க. இந்த ரிக்ஷாக்காரங்க இழுத்த இழுப்பில் இந்த 2 குழுவும் பிரிஞ்சு போய் கடைசியாக இவங்க ரயிலையே தவற விட்டு துரத்திக்கிட்டு வராங்களாம். இல்லை வேண்டாண்ண, இல்லை நீ ஏறின வைய அப்படின்னு சொல்லி பையெல்லாம் பிஞ்சு போய் கடைசியாக ஒரு குழு வந்து ரயிலையே தவற விட்டுட்டு பேருந்தை பிடிச்சி திருநெல்வேலிக்கு போயிருக்காங்க கல்யாணத்துக்கு. அவ்வளோ தகராறு பண்ணுவாங்களாம். அந்த தகராறு எப்படி இருக்குன்னா, கிந்தனார் கதாகாலட்சேபத்தில் அப்படியே வரும். கிந்தன் வந்து சென்னைக்கு வந்தால் ரயில் வந்தது, அது ரயில் பாட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி இறங்கின உடனே அந்த ரிக்ஷாக்காரர்கள் வந்து வானைனா வந்து குந்துனைனான்னு சொன்னார். உடனே இன்னொரு ரிக்ஷாக்காரர், டே ஏன் சவாரிபா அப்படின்னாரு. இதை கேட்டு கிந்தன் வந்து ஒன்றும் புரியாமல் விழிக்கிறான். இதெல்லாம் அந்த கதாகாலட்சேபத்தில் வரும். இந்த கதாகாலட்சேபத்தை செய்யும் பொழுது அதில் வருகிற அந்த முறை. அடுத்தது வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டில் கலைவாணர் அவர்களும் அதை பயன்படுத்தி, அதே போல் லாவணி பாடல்கள், இந்த நாட்டுப்புற இலக்கிய வடிவத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆகும் நெறியது ஆக நெறியது அதை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்புறம் எம்ஜிஆர் அவர்களும் கலைவாணர் அவர்களும் பாடுகிற அந்த லாவணி கேட்டிருக்கிறோம். அதில் நெருப்பில்லாமல் புகைவது எதுன்னா பசித்த மக்களின் வயிறு அது, அந்த கொடிய ஆயுதம் எதுன்னா கதிகெட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தான் அது. இந்த வரிகளெல்லாம் வந்து நாம் ஏற்கனவே கேட்டிருக்கோம். ஆனால் அந்த அமைப்பு, அந்த லாவணி பாடுகிற அந்த அமைப்பு, அப்போ அந்த லாவணி, வில்லுப்பாட்டு, கதாகாலட்சேபம் இதெல்லாம் வந்து எப்படி அவருக்கு அவ்வளோ பழகியது அப்படின்னு பார்த்தா, முத்தையா பாகவதரிடம் கற்றுக்கொண்டவர் அப்படிங்கிறாங்க. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர். அப்போ ஒரு கலையை அல்லது ஒரு ஆற்றலை, ஒரு திறமையை, இந்த கதாகாலட்சேபத்தை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரிடம் போய் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு ஒரு சாதாரணமாக எளிய மனிதர்கள் செய்கிற வேலை அல்ல. தான் எதை செய்கிறோமோ அதில் முழுமையாக ஈடுபாடு கொண்டு அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது ஒரு மன அமைப்பு, மன உறுதி. அது உள்ளவர்கள் தான் அதை செய்ய முடியும். அந்த மாதிரி அவர் கற்றுக்கொண்ட அந்த கலைகளை பற்றி மட்டும் அதில் சொல்லியிருக்க எத்தனை விதமான கலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு மேளம் நம்மளுக்கு தெரியாது, மேளத்தில் நமக்கு தெரியாது இதெல்லாம். அதில் அவர் கற்றுக்கொண்ட கலைகள் மட்டும் பாருங்கள். சிக்கு மேளம், புறவி ஆட்டம், ஒயிலாட்டம், கும்மிப்பாட்டு, உடுக்கடி பாட்டு, தம்பட்டம், இதுக்கப்புறம் சேர்ந்து பாடி ஆடுறது,
இந்த குழுக்களுக்கான கும்மி பாடல்கள். இது அத்தனையும் சிக்கு மேளம், புறவியாட்டம், ஒயிலாட்டம், கும்மி பாட்டு, உடுக்கடி பாட்டு, தம்பட்டம், காவடி சிந்து, தேசிங்கராஜன் கும்மி. அதனால தான் அந்த பாதர் வெள்ளை, காக்க பிறக்காத தேசமெல்லாம் கண்டுபிடிச்சவன் பாதர் வெள்ளை அப்படின்னு அந்த சந்தத்தோடையே அதை பாடுகிற அந்த பாடல்களை முழுக்க அவர் பயிற்சி எடுத்து கற்றுக்கொள்ளுகிறார். இதில் தான் கதாகாலட்சேபத்தை போய் அவர்கிட்ட ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர்கிட்ட கற்றுக்கிறாரு. இப்படி ஒருத்தர் தன்னை வளப்படுத்தி கொள்வது, இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இவர் இதெல்லாம் செய்யும் பொழுது இவர் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பில்லை. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, மிட்டாய், இனிப்பு மிட்டாய் தயாரித்து விற்கிற வேலை தான் செய்கிறாங்க. ஒரு பாடுபட்டு ஒரு நாளெல்லாம் அலைஞ்சாலும் 25 பைசா கிடைச்சா பெரிய பாடு. அப்போ அந்த 25 பைசாவுக்கு அவர் பட்ட அந்த கஷ்டம், அதில் இது வேணான்னு சொல்லி வேறு வியாபாரம் பண்ணுறார். வேறு வியாபாரம் பண்ணும்போது அதுவும் நட்டமாகி போகுது. எல்லாத்தையும் கடன். இந்த கடன் வாங்கி என்ன பண்ணுறது? அதனால் கடன் வாங்கினவங்க கேட்டால் கோபம் தான் வரும். யாருக்கு? கடன் வாங்கினவருக்கு. திருப்பி கேட்குறியே அப்படின்னு. அப்போது அந்த கடன்காரங்கள்ட்ட கோச்சிக்கிட்டு நான் உங்கள் கடனை திருப்பி கொடுக்காம நான் இந்த ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் மதுரைக்கு போயிடுறார். மதுரைக்கு போய் நாடக குழுவில் சேர்ந்து அங்கே இவருக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது. பாடல்கள்லாம் எழுதி கொஞ்சம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்குறார். அன்னைக்கு 1000 ரூபாய்ங்கிறது எப்படிப்பட்ட பணம்? அந்த 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்குறார். ஆனால் வாங்கி தன்னுடைய அறிவை வளப்படுத்தி கொண்டு இன்னும் நிறைய அந்த நாடகத்துக்கான பாடல்கள், வசன உதவியெல்லாம் செய்யும்போது அவர் கையில் பணம் வருது. இது தெரிஞ்சு ஊர்லேருந்து மனைவி, அவருடைய மச்சான்லாம் தேடிக்கிட்டு வந்து, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது பணத்தை கையில் எடுத்துகிட்டு தான் போகிறார். கையில் எடுத்துகிட்டு போய் ஊர் எல்லையில் நின்றுக்கிறார். சபதம் ஞாபகம் வருது. என்ன பண்ணுறாரு, அந்த கடன்காரங்களையெல்லாம் வர சொல்லி ஊர் எல்லையில் நின்று கடனை செட்டில் பண்ணிட்டு உள்ளே போகிறார். இதெல்லாம் இதை மானஸ்தன், சுயமரியாதை இதெல்லாமும் சொல்லுவோம். இது இந்த ஒரு சின்ன எக்ஸென்ட்ரிசிட்டி, அதில் ஒரு வித்தியாசமான நடைமுறை இருக்கும் இப்படிப்பட்டவர்களிடம். இவர் போய் தேடி கூட கொடுத்துட்டு வரலாம், இந்தாங்க நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் இல்லை போட்ட சபதம் தானே, நான் எப்படி ஊரில் கால் எடுத்து வைக்கிறது, அதனால் அவங்கள வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு இவர் பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு தான் ஊருக்கு போகிறார். சரி, அப்படி போனார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கதர் வியாபாரம் பண்ணுறாரு. கதர் துணி, காந்திய கொள்கை. ஏன்னா என்எஸ்கே அவர்களுக்கு அவர் எழுதிய அந்த காந்திய பாடல்களும் மிக புகழ்பெற்றவை. அந்த காந்திய கொள்கையோடு இவர் தீவிரமாக இருக்கிறார். அதுலேயும் பெரிய வருமானம் இல்லை, என்ன இருந்துரும். அதனால் வீட்டில் ஊரில் பஞ்சம், இவங்கள்ட்ட கொஞ்சம் காசு இருக்குது, ஊரில் பஞ்சம். அதனால் ஊரில் அரிசி, நெல்லரிசி வாங்கி சாப்பிட முடியாமல் எல்லாரும் கம்பு, கேழ்வரகு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம வீட்லேயும் அரிசி சோறு சாப்பிடக்கூடாது. இது ஏன் அவர் பெரியார் தொண்டராக இருந்தார், எப்படி ஒருத்தரால் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், கோர்ட்டுக்கு போய் வழக்கு நடத்தக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு முடிவு செய்து, தந்தை பெரியாருக்கு 25,000 ரூபா ஒருத்தர் கடன் கொடுக்கணும். அதற்கான செக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த செக்கு தந்தை பெரியாரிடம் இருக்கிறது, காசோலை. இப்போ செக்குகளுக்கு எப்பொழுதுமே குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த வழக்கை தாக்கல் செய்யணும். ஆனால் இயக்கத்தினுடைய கொள்கை இப்போ வழக்கு நடத்துறதில்ல, நீதிமன்றத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்லன்னு இருக்குது. அப்போ தந்தை பெரியார்கிட்ட இந்த செக் இருக்கிறது ராஜாஜி அவர்களுக்கு தெரியும், மற்ற வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் தெரியும். அப்போது ராஜாஜி அவர்களும் அவருடைய மற்ற நண்பர்களும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த செக்கை எங்களுக்கு மேட் ஓவர் பண்ணி கொடுங்க, அதை மாற்றி கொடுக்கலாம், நீங்கள் தானே போடக்கூடாது, நாங்கள் போட்டு வைக்கிறோம். ஏன்னா அந்த லிமிட்டேஷன் போயிடுச்சுன்னா, காலம் தாண்டி விட்டால் அப்புறம் நீங்கள் போட முடியாது.
அதனால் நீங்கள் எங்களுக்கு மேடோவர் எழுதி கொடுங்க, நாங்கள் போடுறோன்னு சொல்லும் பொழுது தந்தை பெரியார் சொல்கிறார், ரெண்டும் ஒன்று தானுங்க, அது இது நான் உங்ககிட்ட கொடுத்து போடுறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த 25,000 இழந்தால் இழக்கலாம், பரவாயில்லன்னு சொல்லி அந்த வழக்கை போடாமல் 25,000 இழந்தவர் தந்தை பெரியார். அப்போ அவரால் ஈர்க்கப்படுகிற ஒருவர், அதில் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட ஒரு கவிஞர் எப்படி இருந்திருப்பார்னா, வீட்டில் ஓரளவுக்கு வசதி இருந்தும் அரிசி வாங்கி சமைக்கக்கூடாது, மக்கள் பாடுபட்டு கஷ்டத்தில் கஞ்சி கேவுரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் அரிசி சோறு சமைக்கக்கூடாதுன்னு. அவருக்கு மூத்த மகன் கொஞ்சம் செல்லமாக கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர், அவருக்கு அப்புறம் இளையவர்களுக்கு கொஞ்சம் கால வித்தியாசம் இருக்கிறது. அந்த மூத்த மகன் ராமகிருஷ்ணன், அவர் பையன் ஏங்குன்னா அம்மாவுக்கு பொறுக்குமா? அவங்க இவர் கொள்கையை பார்க்குறதா பையன் முகத்தை பார்க்குறதா? அதனால் இவருக்கு தெரியாமல் அவங்க அரிசி வாங்கி சோறாக்கி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்னது இப்படி அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை பையன் கேட்டானோன்னு 2 பேரையும் அடிச்சிடுறாரு. அடித்து இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி ஒரு குணாதிசயம். இந்த நேர்மையோடு இருந்து அப்புறம்தான் அவர் பாடலாசிரியராக நாடக கம்பெனிகளில் மறுபடியும் இடம்பெறுகிறார், திரைப்படங்களில் புகழ் பெறுகிறார். அப்படி புகழ் பெறும்போது, நல்ல புகழில் இருக்கும்போதே அவரோடு இத்தனை உதவியாளர்கள், மருதகாசி அவர்களை மாணவரை போல வைத்திருக்கிறார், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். பட்டுக்கோட்டை அவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனிடம் கடிதம் எழுதி கொண்டு சிபாரிசு கடிதம் வாங்கி வருகிறார். அதை பார்த்துட்டு, சரி நீ கொஞ்ச நாள் என் கூடவே தங்கியிரு. அதெல்லாம் யார் சொல்லுவாங்க? அதில் தன்னுடைய துறையில் கொஞ்ச நாள் என் கூடவே தங்கியிரு, நான் உனக்கு நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரே தான் அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறார். அப்புறம் நாளில் பட தயாரிப்பாளராக மாறுகிறார். அப்போ வளருகிற கவிஞராக கண்ணதாசன் அவர்கள் வருகிறார். கண்ணதாசன் அவர்களை கொஞ்சமாக அப்போ வளர்க்கும்போது நாராயண கவியும் அவர் நல்ல கவிஞர்னு தான் சொல்கிறார். ஆனால் பிற்பாடு ஏஎல் நாராயணன் அவர்களுடைய படங்களில் கண்ணதாசன் அதிகமாக பாடல்களை எழுத, 1-2 பாடல்களை மட்டும் அவருடைய குருவான நாராயண கவி பாடல்கள் கொஞ்சமாக சுருங்குது. இந்த வரலாறு கொஞ்சம் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். நான் சில திரைப்பட துறை சார்ந்தவர்களை ஒரு நிகழ்ச்சிக்காக சந்தித்து பேட்டி எடுத்திருக்கிறேன். அப்போ பழைய பாடகர்கள், பெண்கள் ஜிக்கி, ஜமுனா ராணி இவர்களைப் போல் அந்த பாடகர்கள் பல பேரிடம் பேசும்போது அதில் எல்லாருமே மற்றவர்களை பற்றிய வாழ்க்கை செய்திகளை ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவாங்க. அப்போ அதில் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு பாடகர் என்ன சொன்னாங்கன்னா, நான் இவங்க இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம் பட்ட கஷ்டத்தை பார்த்து வேணாம், நம்ம நிம்மதியாக மகிழ்ச்சியாக பாடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அப்படி என்ன கஷ்டம்னா அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க அப்படின்ட்டாங்க. அவங்களாலையும் சொல்ல முடியாது. அதில் சில இந்த மாதிரியான மாறுதல்கள் எப்பயுமே கொஞ்சம் நுட்பமானவை. நான் அதை கொஞ்சம் பார்ப்பேன், அதனுடைய பின்னணி என்ன, இது ஏன் இப்படி நடந்தது. ஜிக்கி அவர்கள் மிக புகழ்பெற்ற உச்சத்தில் இருந்த காலத்தில் ஹிந்தி பாட்டு எல்லாம் தமிழில் வரும்போது அவங்க தான் பாடுறாங்க. இந்த இதுலேயும் அவர் எழுதிய பாடல் ஒன்று இருக்குது. அவர் மொழி மாற்ற பாடல்களுக்கு உடுமலை நாராயண கவியர்கள் அதிகமாக பாட்டு எழுதலை, ரொம்ப குறைச்சி தான். அவருக்கு அது பிடிக்கிறது இல்லை. அது என்னன்னு கேட்டால், அது தோசையை திருப்பி போட்ட மாதிரிங்கிறாரு. அதுக்கு எதுக்கு நான், நீ காட்சியை சொல்லு, நான் எழுதி கொடுக்குறேன், நீ இசையமைச்சிக்க. அவன் எழுதி இப்போ ஏற்கனவே முடிவானதுக்கு நான் ஏன் தோசையை திருப்பி போடணும் அப்படின்னு கேட்டுறாரு. ஆனால் ஏ ஜிந்தகி ஹேன்னு ஒரு ஹிந்தி பாட்டு இருக்குது. அது தமிழில் உண்மை அன்பு மாறுமா, ஒன்று காதல் ஒன்று சேருமா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ரொம்ப அழகாக வரும். என்னங்க, இந்த துர்புத்தி என்பதற்கு வேறு என்ன விளக்கம் சொல்ல முடியும் என்பதற்கு ஐயா சொன்னது, அது மனிதனுடைய ஜீவ சுபாவம். அப்படியான ஒரு செயல் இதெல்லாம் நடக்குது. ஆனால் அவங்க இந்த விமர்சனத்துக்குள்ளெல்லாம் போகலை, இப்படி நடந்தது அப்படின்னு மட்டும் சொல்லுகிறார். உடுமலை நாராயண கவி அவர்களுடைய
அவருடைய மதிப்பு இதெல்லாம் பற்றி தெரிந்து கொண்டவர்கள் பலர். அவர் சமகால இந்த நான் சொல்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறிப்பும் அதில் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாருடைய வாழ்க்கை குறிப்பும் இருக்குது அதில். அவர் மீது கொஞ்சம் சரியான ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்த ஒருவராக அவர் கவிஞர் கண்ணதாசனை தான் கண்டிருக்கிறார். அவர் வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் வரும்போது என்னை விட சிறந்த பேச்சாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போது என்னை வச்சுக்கிட்டும் சொல்லுவாங்க தான், அவர் மாதிரி ஒருத்தர் பேசவே முடியாதுங்க, பேச்சாளர்னா அவங்க தாங்க அப்படின்னு. அப்போது இளையவராக இருக்கிற எனக்கு என்ன ஒரு எண்ணம் ஏற்படலான்னா, நான் ஒரு நாளைக்கு அவங்க மாதிரி பேர் வாங்கணும். ஆனால் அந்த பெயருக்கு உரியவர் மீது எனக்கு ஒரு வன்மம் வராது, வரக்கூடாது. ஆனால் கவிஞர் கண்ணதாசனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. அதையே நான் வன்மம்னு சொல்லுவானே எனக்கு தெரியாது. அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அப்படிங்கிறது அவருடைய என்ன வெளியில் வந்து அவர் வனவாசத்தில் அதை எழுதுகிறார். அவர் எழுதுகிறார் அதை 21 ஆண்டுகளுக்கு பிறகு. இப்படி வந்து அப்படி சொன்னாங்க, அது எனக்கு பிடிக்கல. ஒருவரை போல் இன்னொருவர் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் வந்துட்டேன், இதை பார்க்க சுப்பராமன் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லதை நினச்சி சொல்லலாம். நான் இப்படி வந்துட்டேன், இப்போ இப்படி மதியம் நான் இங்கே சீக்கிரமே வந்துட்டேன். ஏன்னா இந்த தமிழாசிரியர் கழகத்தில் ஒரு விருது கொடுத்தாங்க. எங்கள் அப்பா தமிழாசிரியர் அப்படிங்கிறதுனால அவருடைய மகளாக இருக்கிறதுக்காக எனக்கு வந்து ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருதை வாங்கி கொண்டு வரும்போது இங்கே வந்திருக்கிற என்னுடைய தாய்மாமன் மகள் செல்வி, அவங்க பேர் முசிறிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சிட்டிலரைங்கிற கிராமத்தில் இருந்து அவங்க வந்திருக்காங்க. என்னுடைய அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமான தம்பி மகள். அவங்க வந்து அங்கேருந்து வரும்போதே இதெல்லாம் பார்க்க எங்கள் அத்தையும் மாமாவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதுக்கு நினைக்கலாம், அப்படி நல்லவற்றுக்காக இதை பார்க்க ஒருத்தர் இல்லையேன்னு வன்மத்துக்காக நினைக்கக்கூடாது. நீ அவன் மட்டும் இன்றைக்கி இருந்திருக்கணும், அது வந்து ஒரு நல்ல சிந்தனை இல்லை. ஆனால் அதை வந்து அவர் அவ்வளவு அழகாக, அவருடைய புகைப்படத்தை பார்த்தாலே தெரியுது ஐயா திருநாவுக்கரசர் அவர் வந்து எவ்வளவு ரொம்ப பக்குவப்பட்டவர், அந்த ஆன்றவிந்து அடங்கிய அப்படிங்கிறதுக்கு உரிய கொள்கை சான்றோருக்கான தோற்றம் அவரிடம் இருக்கிறது. அவருடைய கல்வி அந்த யாழ்ப்பாணத்து கல்வி, அதில் தான் அவர் அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறார். இதில் நிறைய இருக்குது ஐயா. அடுத்து நம்முடைய பிரபஞ்சன் அவர்கள் பேசணும், அதனால் நான் ரெண்டே நான் எடுத்து வச்ச பாட்டெல்லாம் சொல்லலை. நம்ம தோழர்கள் வந்து இன்னொரு கூட்டம் ஏற்பாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா ஒரே ஒரு பாட்டு மட்டுமாவது நான் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னா, நான் அவங்கள்ட்ட சொல்லும்போதே சொன்னேன், எனக்கு வந்து அவர் பாட்டில் பிடிக்காது அந்த பாட்டு தான், தம்பி யுகபாரதி சொன்ன பாட்டு. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷு படித்தாலும் இன்ப தமிழ்நாட்டில். அவங்க வேறு உங்கள் சொற்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்கள், நான் எப்படி எப்படி இருக்க வேணும் அப்படி எப்படி மாற்றுங்க. சரி போன போது பழைய பாட்டுன்னு. ஆனால் அவர் வந்து அந்த கதாபாத்திரம் அப்படியானது அப்படின்னு தான் அதை வந்து எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அதையும் தாண்டி நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய பகுத்தறிவாதியாக இருந்தாலும் உங்கள் மனதுக்குள் பெண்ணுக்கு எதிராக தோன்றுகிற அந்த சொற்கள் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப 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 காலம் ஆகும். அது அவ்வளவு எளிதில் நீங்கள் நினைக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை மீறி அது வரும். அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தனக்குள்ளேயே திரும்பி திரும்பி அதை ஆய்வு செய்து கொண்டால்தான் முழுமையாக அது நாள்தோறும் தன்னை திருத்தி கொள்ளுகிற ஒரு முயற்சியை தவிர அதில் வெற்றியடைந்தவர்கள் 100% பேர் யாருமே இல்லை. அப்போ ஒருத்தர் ஒரு சில இடங்களில் பயன்படுத்துகிற தவறான சொற்களை வைத்து அவர்களுடைய மொத்த கருத்தையும் நோக்கத்தையும் சிதைப்பதும் சந்தேகப்படுவதும் ஒரு பிழையான ஒரு பார்வை. அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவருடைய மிக முக்கியமான பாடல் ஒன்று மேனகா அப்படிங்கிற படத்தில் வந்தது. நேரம் இருக்கா? மேனகான்ற படத்தில் வந்தது. இதில் வந்து இந்த பாட்டு இந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்லுவது, அது வந்து நம்ம தமிழ் படத்தில் எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் தான் சொல்கிறதுன்னு இல்லை, எல்லாரும் அதையே சொல்கிறாங்க. நல்ல அறிவுரை சொன்னால் பரவாயில்ல, புருஷன் வீட்டில் வாழ போகிற பொண்ணு அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னால் சரி பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கலாம். யாரோ ஒருத்தன் தெருவில் போகிற ரவுடி, அந்த கதாநாயகன், அந்த ரவுடி சொல்கிறான் என்னங்கடி அப்படின்னு பேசுகிறான். யார்? அவன் ஒரு 15 வயசு பொண்ணை பார்த்து இல்லை, படம் பார்க்குற 50 வயசு அம்மாவையும் பார்த்து
இல்லை, அவனுடைய பார்வை நேரடியாக கேமராவுக்கு தான் இருக்குது. அப்போ என்னங்கடி அப்படின்னு பேசும் பொழுது நீ கேட்கிற கேள்வி உன் தாய், உன் பாட்டி, அத்தனை வயதுடைய பெண்களையும் சேர்த்து, அந்த படம் எடுக்கிற அறிஞர்களுக்கும் அது தெரியற. எனக்கு ரொம்ப கோவம் வந்தால் வேறு மாதிரி திட்டிடுவேன். அதனால் படம் எடுக்கிற அறிஞர்கள், நடிக்கிற நல்லவர்கள், வசனம் எழுதுகிற சிந்தனையாளர்கள் யாருக்குமே அது தோன்றுவதே கிடையாது. ஒருவரை அந்த பாட்டு போடும்போது நான் சொன்னேன் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதை கேட்ட ஒரு பெண்ணுக்கு என்னுடைய பெண்ணுரிமை தத்துவத்தின் மீதே சந்தேகம் வந்துருச்சு. அது எப்படி நீங்கள் புருஷன் வீட்டில் வாழ போகிற பொண்ணை பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க அப்படின்னு. ஏன்னா அதில் புகுந்த இடத்தில் பிறந்த இடத்தை புகழக்கூடாது, இதெல்லாம் இருக்கும். நான் சொன்னேன் இதில் எதுவுமே தப்பு கிடையாது, ஆனால் இது எல்லாமே பையனுக்கும் பொருந்தும். அவன் பெண்ணிடம் மனைவியை வீட்டுக்கு வந்த மனைவி வீட்டை இகழக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆம்பளைக்கு அறிவுரை சொல்லணும். அதனால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. அதுவும் அந்த பாட்டினுடைய உச்சகட்டமாக அந்த உணர்ச்சி, நீ மக்களை பெற்று, பிள்ளைய பெற்று, பேரனை பெற்று, பேரன் வயிற்றில் பிள்ளைய பெற்று, அப்படியெல்லாம் 100 வயசு வாழ போகிற பொண்ணே அப்படின்னு சொல்லி எனக்கு பக்தி இருக்குது. இல்லை, அதெல்லாம் வேறு. ஆனால் நமக்கு சாமி துணை இருக்குது தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு எளிய அண்ணன், அவன்கிட்ட பணம் இல்லை, வேறு வசதி இல்லை, அவன் என்ன சொல்ல முடியும்? நமக்கு இவங்க தான் துணை அப்படின்னு சொல்லும்போது அந்த சொற்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை அவர் அப்படி பாடியிருப்பார். எனக்கு நான் தான் இது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கேட்குறனோ அப்படின்னு நினச்சிக்கிறது. ஆனால் திரு டிஎல் மகராஜன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், இந்த பாட்டை பாடிட்டு எங்கள் அப்பா அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டார். உண்மையிலேயே ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு பாடுற மாதிரி அப்படி உணர்ச்சி வசப்பட்டார். அப்படி உணர்ச்சி வசப்பட்டு தான் அதே படத்தில் அந்த தங்கச்சியும் காதலனும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு, சோலைக்குள்ளே குயிலு குஞ்சு சும்மா சும்மா கூவுது அப்படின்னு. அந்த பாட்டை அடுத்து இவர் பாடணும். அப்போ அவர் சொன்னாரா, என்ன நீங்கள் அண்ணனுக்கும் பாட வச்சுட்டு மாப்பிள்ளைக்கும் பாட வைக்கிறீங்க? நம்ம ஊரில் அண்ணன் தங்கச்சி சேர்ந்தே ஏய் ஊ எல்லாம் பாடியிருக்காங்க, அண்ணனும் தங்கச்சியுமே. இவர் அண்ணனுக்கு பாடியவர் தங்கச்சியை காதலிக்கிறவருக்கும் சேர்த்து பாடக்கூடாதான் அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் நல்லா பாடுறாரு, அவரை பாட வைங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தியவர் தான் சீர்காழி கோவிந்தராஜன்னர், அவருடைய முதல் பாடல். ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய கிராஃப் எங்கேயோ போயிருச்சு, இவருடைய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தன அப்படின்னு. இப்படிப்பட்ட ஆளுமைகளுடைய காலமாக அது இருந்திருக்கு. அப்போ அவருடைய பாடல்களில் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளைய அவர் படத்துக்கு தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத அவருடைய ஆய்வில் இருந்து ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் மிகப்பெரிய ஒரு நியாயத்தை, என்னைக்காவது யாராவது இவரை திட்டணுன்னா அந்த பாட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் அது இல்லை, அவர் யாருங்கிறது அவர் யாருக்கு விரும்பி எழுதுகிறாரோ அதில் தான் வெளிப்படும். அப்படிங்கும்போது மேனகாங்கிற படத்தில் ஒரு அண்ணன் அண்ணியை அடிச்சிட்டார், கணவன் மனைவியை அடிச்சிட்டார். அது ஒன்றும் புதுசு இல்லையே, அடிக்கிற கைதான் அணைக்கும்னு பாட்டு இருக்கே. அப்போது அடிச்சிட்டார். இந்த அடியை எப்பயுமே நியாயப்படுத்துறது யாருன்னா அடிமைகள் தான். டேய் காலில் விழுடா அப்படின்னு அப்பா தான் பையனை பயிற்சி அடிப்பார். மேலே விடுறா அப்படிம்பார் யார் நிற்கிறவர், காலில் விழாதரா அப்படின்னு கூட சொல்லுவார். ஆனால் அந்த பயிற்சி கொடுத்து அந்த காலில் தள்ளுற வேலையை அப்பாவோ அண்ணனோ பார்ப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த பயிற்சியை யார் அடி வாங்குறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கூட, அதுக்கு தான் நாத்தனார் மாமியார் அப்படியெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்து வச்சுருக்கோம். கன்விக்ட் வார்டர் மாதிரி உள்ளே போனோன்னா முதல் அடி அவங்க தான் போடுவாங்க. அப்போ அந்த நாத்தனார்களுக்கு இந்த கிண்டி விடுற வேலை தானே, இப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம். இந்த நாத்தனார் வர்றாங்க, வந்தால் அண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கார், என்னம்மானா அப்போ அந்த அண்ணி சொல்கிறாங்க, இப்படி உங்கள் அண்ணன் என்னை அடிச்சிட்டாரு, இது சரியா அப்படின்னு. அப்போ அந்த காட்சிக்கு வசனமும் பாடலுமாக அவங்க எழுதியிருக்கிறத பாருங்கள். பத்மினி உள்ளே வராங்க, அண்ணா அப்படிங்கிறாங்க. அண்ணன் சொல்கிறாரு, அமுதம் நீ எப்போ வந்த அப்படின்றாரு. அடித்ததை பார்த்துட்டாரான்னு. இப்போ தான். அண்ணியை ஏன்னா அடித்த? நாத்தனார் கேட்குறாங்க பாருங்கள், அண்ணியை ஏன்னா அடித்த அப்படின்னு. அண்ணன் சொல்கிறார், அதுவா
வீட்டை கதவை பூட்டிட்டு வெளியில் என்ன வேலை இவளுக்கு, வெளியில் என்ன வேலை என்ன அப்படின்றார் மறுபடியும். இப்போ அவங்க பத்மினி சொல்கிறாங்க, ஏன் நீ, எப்படி வசனம் எப்படி வரும், ஏன் நீ, இவர் சீட்டு ஆட 4ஆம் வீட்டுக்கு சென்று விட்டதுனால தனியாக கோட்டாம் போல் குந்திக்கிட்டு இருக்க முடியல என்னால். அவர் சீட்டாட 4 வீட்டுக்கு தள்ளி போயிட்டார், அதனால் என்னால் தனியாக கோட்டாம் போல் குந்திக்கிட்டு இருக்க முடியல என்னால். பத்மினி கேட்குறாங்க, அதனால் என்ன, அதனால் பக்கத்து வீட்டு ரேடியோவில் பாட்டு கேட்க போனேன், அதில் தப்பிதம் என்ன, நீ தான் கொஞ்சம் தயவு செய்து சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சரிதான், நீ சீட்டு ஆட போன, அவள் பாட்டு கேட்க போனா தங்கச்சி, அது சரியா, அண்ணன் கேட்குறாரு, அது சரியா, அடுத்த வீட்டுக்கும் அண்ட வீட்டுக்கும் அடிக்கடி செல்வது நியாயமா, குடித்தன காரிக்கு ஆகுமா, ஆம்பளை அவங்க அதுக்காக தங்கச்சி கேட்குறாங்க. அண்ணன் வச்ச முதுவில் நீ தான் அச்சா ஆம்பளை, தங்கச்சி சொல்கிறாங்க, நீ தான் அச்சா ஆம்பளை. அண்ணன், பின்ன நல்ல பெண்களின் தன்மையை வேதநாயகன் சொன்னது தெரியுமா, வேதநாயகன் சொன்னது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பத்மினி கேட்குறாங்க, அது சரிதான், ஒரு நல்ல ஆண்மகன் நடந்து கொள்ளும் முறை எள்ளள வேணும் தெரியுமா, இதை எனக்கு தெரிஞ்சு யாருமே சொன்னதில்லை. இப்படி தான் இருக்க வேணும் பொம்பளை மட்டும் இல்லை, தங்கச்சி வாழ போகிறவங்க மட்டும் இல்லை, ஒரு ஆம்பளை எப்படி நடந்துக்கணும், ஒரு நல்ல ஆண்மகன் நடந்து கொள்ளும் முறை எள்ளள வேணும் தெரியுமா, எள்ளள வேணும் தெரியுமான். ஓஹோ, நீ தான் சொல்கிறேன் கேளு. நல்ல ஆண்மகன், மிக நல்ல ஆண்மகன், தன்னை நாடும் மனைவியோடு அன்பாய் நடப்பவன் எவனோ அவனே நல்ல ஆண்மகன். கல்வி அறிவும் நல்ல குணமும் கலந்திட வேணும், பெண்ணுக்கு தான் இல்லை, கல்வி அறிவும் நல்ல குணமும் கலந்திட வேணும். செவி கனியும் இனிமையாக பேச தெரிந்திட வேணும். சொல்லும் செயலும் ஒன்றை ஒன்று தொடர்ந்திட வேணும். ஆண்மகனுக்கு அதெல்லாம் அடுத்த வீட்டுக்கு கிடையாது. பல பேருக்கு பெண்ணுரிமைங்கிறது பக்கத்து வீட்டுக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற பெண்களை கூட்டிகிட்டு வராது ரொம்ப எச்சரிக்கை உணர்வு தான், அப்படி கூட வச்சுக்கங்களேன். ஆனால் சொல்லும் செயலும் ஒன்றை ஒன்று தொடர்ந்திட வேணும். தன் சொந்த மனைவி சுகத்தை பேணும் தூயவன் எவனோ அவனே நல்ல ஆண்மகன். அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, பெண்ணை என்றும் அடிமையாக எண்ணக்கூடாது, அவள் பிறந்த வீட்டின் நிலையை கேலி பண்ணக்கூடாது. நம்ம ஊரில் ஆண்களுக்கு பிடித்த ஒரே நகைச்சுவை மனைவியினுடைய அப்பாவை மடையன்னு சொல்லி தன்னை அறிவாளியாக்கிக்கிறது. இல்லை, தன்னை இவர் இயல்பாக அறிவாளியாக முயற்சி செய்கிறதே கிடையாது. மாமனார மடையன்னு சொல்வதன் மூலமே அறிவாளியாகிற ஆண்கள் தான் 180 பேர் இருக்காங்க. அப்போ பிறந்த மனைவியினுடைய பிறந்த வீட்டு நிலையை கேலி பண்ணக்கூடாது, கண்ணை போல காக்கும் கடமை தவறக்கூடாது. அவள் கருத்தை அறிந்து நடக்கும் திறமை படைத்தவன் எவனோ அவனே நல்ல ஆண்மகன். அன்பினாலே குற்றம் குறையை அகற்றிட வேணும். நம்ம ஊரில் சொல்கிறதே 4 போடு போடுறாங்கிறது தான். இவ்வளோ செஞ்சால் அப்புறம் எப்படி அடிக்காமல் இருப்பான் அப்படின்னு வேறு கேட்பாங்க. இவங்களுக்கே எதுக்காவது அடிக்கணும், அப்போ என்ன செஞ்சால் அடிக்கலான்னு அவங்கவுங்க ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க, அதைப்படி சொல்லுவாங்க. அன்பினாலே குற்றம் குறையை அகற்றிட வேணும், வீட்டின் அரசியாக வாழும் உரிமை அளித்திட வேணும், இன்ப மனைவி தவிர வேறு பெண்களை காணும்போது, இன்ப மனைவி தவிர வேறு பெண்களை காணும்போது தங்கையாக மனதில் என்னும் சர்க்குணன் எவனோ அவனே நல்ல ஆண்மகன். அப்புறம் நம்ம பெண்களுக்கு தான் சொல்லுவோம், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளை, இதை மாற்றி போட்டால் உருப்பிடுவாங்களா? அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற பொம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற ஆம்பளையும் மட்டும் நல்லா இருப்பாங்களா? அளவுக்கு அதிகமான யாருக்கும் எதுவும் நல்லதில்லை, எல்லாமே ஒரு அளவில் இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இதில் எல்லா அறிவுரையும் பெண்ணுக்கு தான் சொல்லுவோம். வரவுக்கேற்ற செலவு செய்து வாழ்க்கை நடத்தணும், சொற்ப வருமானம் வந்தாலும் அதில் மிச்சம் பிடிக்கணும், வீண் பெருமைக்காக ஆசைப்படுதல் பெரிய மடத்தனம். ஏதோ பெண்கள் தான் ஆடம்பரம் பண்ணுவாங்கல்ல, வீண் பெருமைக்காக ஆசைப்படுதல் பெரிய மடத்தனம், புகை பிடிக்கும் பழக்கம் குடிக்கும் பழக்கம் விடுத்தவன் எவனோ அவனே நல்ல ஆண்மகன்.
இப்படி ஒரு பாட்டை திரைப்படத்தில் எழுதுவதற்கு கிடைத்த வாய்ப்பில் எழுதியவர் உடுமலை நாராயண கவி ஒருவராகத்தான் இருப்பார். வேறு யாரும் இப்படி எழுதி நாம் படிக்கலை, கேட்கலை, பார்க்கல. இது ஒரு முக்கியமான செய்தி. ரெண்டாவது, இதில் எனக்கு குறைகள் அப்படின்னு தோணுச்சுன்னா 2 செய்தி. ஒன்று, இந்த அவரோடு தொடர்புடையவர்களுடைய வாழ்க்கையாகவே வர்றதுனால சில இடங்களில் சொல்லப்பட்ட செய்திகள் திரும்ப சொல்லப்படுது. ஆனால் அது தவிர்க்க முடியாது, அது வரும்போது அது சொல்லி தான் ஆகணும். அது இன்னொரு வகையில் நமக்கு மனசில் அது பதியறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. அதனால் அதை நான் குறைந்து நினைக்கல. ஆனால் இந்த தலைவர்கள் எல்லாருடைய பெயர்களையும் சொல்லும் பொழுது அவர் எப்படி மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவருக்கு சொல்லலாம், அவரை விட்டுட்டு சொன்னால் வேறு யாரோன்னு கூட நினைக்கலாம். கவிமணி தேசிக விநாயகம் இவங்களெல்லாம் சொல்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா எல்லாம் சொல்கிறாரு. தந்தை பெரியாரை ஈரோட்டு வெங்கடசாமி நாயக்கர் அப்படின்னு அவருடைய பேரை நாயக்கர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காரு. உள்ளெல்லாம் பெரியார்னு சொல்கிறாரு, ஈவேரா பெரியார்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே சொல்லும்போது ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காரு. இதை கொஞ்சம் நம்ம அடுத்த பதிப்பில் தவிர்க்கணும். ஏன்னா அதில் தந்தை பெரியாரை பற்றி அவர் எடுத்திருக்கிற ஆய்வெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தம்பி யுகபாரதி சொன்னதை மாதிரி எவ்வளவு சிறந்த கருத்துக்களை சொல்கிறாரு. பெரியார் யார், அவர் சொல்கிற 2 கொட்டேஷன் இருக்குது. பெரியார் யார் அப்படின்னா, கடவுள் இல்லை, வேதம் போய், வர்ணாசிரமம் புரட்டு, ஜாதி ஒழிய வேண்டும், காங்கிரஸ் பார்ப்பன கோட்டை என்பதை சொல்லியும் எழுதியும் சந்தடி இல்லாமல் ஒரு சமூக புரட்சியை செய்து காட்டியவர் தந்தை பெரியார் என்று ஏஎஸ் வேணு அவர்கள் எழுதுகிறார். அப்படின்னா அதை எடுத்து இங்கே குறிப்பிடுறார். அக்கு வேறாக ஆணி வேறாக ஆக்கி காட்டியவர் தந்தை பெரியார். அந்த ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து குறிப்பிடும் பொழுது அவருடைய மனதில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்த மதிப்பு வெளியாகிறது. அதே போல் இன்னொரு எடுத்துக்காட்டு, இன்றைக்கு இருக்கிற சமூகமானது எப்படிப்பட்டதென்றால் பல பிரிவினைகளுக்கு இடமளிப்பது, உயர்வு தாழ்வுகளுக்கு அடிப்படையானது, சண்டை சச்சரவுகளுக்கு காரணமானது, மக்கள் ஒற்றுமைக்கு இடங்கொடாதது, பிற நாட்டவர் ஆதிக்கத்திற்கு வழிகோலியது. ஆதலால் இந்த சமூக அமைப்பை அடியோடு மாற்ற வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டவர் பெரியார் என்று தமிழறிஞர் சாமி சிதம்பரனார் சொன்னதை இங்கே குறிப்பிடுகிறார். தந்தை பெரியார் யார், எப்படிப்பட்டவர் என்பதற்காக அவருடைய உள்ளத்தில் அந்த மரியாதை இல்லை என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் பார்த்துருக்கலாம், 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் வேணும்னே இந்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதில் அப்படி தான் ராமசாமி நாயக்கர் சொன்னார், ராமசாமி நாயக்கர் சொன்னார் அப்படின்னு. இதை அவங்க வேணும்னு அப்போது நான் விவாதத்தில் குறுக்கிட்டே கேட்டேன், நீங்கள் இருக்கு பார்க்கலாம், இல்லை இவர் யார், யாரைய நாயக்கர்ன்றாரு, அவர் யார் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் உங்களுடைய பெரியார்னு சொல்கிறவரை தான். ஆமாம், அவர் நாயக்கர்னு சொல்லிக்கிட்டது இல்லையே அப்படின்னா, இல்லை அது அவர் பேர், அவரே சொல்லி இருக்கிறார் நான் நாயக்கர். ஆமாம், நேரவே கேட்டேன். அதுதான் இப்போ நிறைய இது போட்டிருக்காங்க. ஆமாம், அது அவருடைய பேருன்னு அவர் சொன்னார். அது அவருடைய செருப்பு, அவருடைய பழைய செருப்புன்னு அவர் கழட்டி விட்டது. அதை ஏன் நீங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவருடைய செருப்பு அப்படின்னு நம்ம அவருக்கு அப்படி சொல்லலாம். ஆனால் இவ்வளவு உயர்ந்த ஆய்வோடு அவரை உள்ள குறிப்பிடுகிற இடத்திலெல்லாம் பெரியார் என்றும் பெரியார் ஈவேரா என்றுமே குறிப்பிடுகிற ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் அப்படி சொல்லுவார் அப்படின்னு நான் நினைக்கல. ஆகையினால அது அந்த அவருடைய பெயரை தலைப்பில் மட்டும் அந்த மாதிரி ஜாதி பட்டத்தை கொடுத்திருப்பதை நீக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டியது, இப்படி தமிழ் கலைகளையெல்லாம் கற்று சாஸ்திரிய சங்கீதத்திலிருந்து கதாகாலட்சேபம் வில்லுப்பாட்டு வரைக்கும் எழுதி தன் வாழ்நாளில் அத்தனை பேரோடும் தொடர்புடன் இருந்து தமிழுக்காக உழைத்து அவருடைய கடைசி கட்டத்தில் கூட அவருடைய உயில் ஒன்று இருக்கிறது. அந்த உயிலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அவர் உயில் எழுதினது ஒரு 10 வரி மட்டும். செத்த பிணத்தை வைத்து கொண்டு சாக போகிற பிணங்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க கூடாது. சும்மா அழுது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. எல்லாருக்கும் வசதி குறைவை ஏற்படுத்தக்கூடாது. அதை உடனே புதைத்து விட்டோம் அல்லது எரித்து விட்டோம், வேறு வேலையை பாருங்கள். வீணாக இதில் நேரத்தை செலவிடாதீர்கள். அடுத்து, நான் எப்படி வாழ்க்கை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம் சந்ததியாருக்கென்றால்,
எளிமையாகவும் உண்மையாகவும் ஆடம்பரம் இல்லாமல் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நான் என் சந்ததிகளுக்கே அதை சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்று கவலைப்படுகிறேன். ஆனால் இப்போ காலம் போய்விட்டது, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது என்று இப்படி முடித்திருக்கிறார் அந்த உயிலை. அவருடைய இறுதி கட்டத்தை அவ்வளவு தெளிவாக, அவருக்கு மிக மனதுக்கு நெருங்கியவராக இருந்த கலைஞர் அவர்களிடம் பேசுவதற்கு கடைசியாக 10 நாளைக்கு முன்னால் அவரிடம் பேச வேண்டும் என்று தொலைபேசியில் அழைக்கிறார். அவருக்கு அப்போ பேச்சு வரல. அப்படி பேச முடியாததற்காக அவ்வளவு வருத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு மிகச்சிறந்த மரியாதைகளை கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கான ஒரு சிறந்த விருது வழங்கப்பட்ட பொழுது, அப்புறம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 1967 நாராயணகவி அவர்கள் சென்று வாங்கி கொள்ள முடியாத விருதை அவர் சார்பாக வாங்கி கொண்டவர் கலைஞர். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைவாணர் அவர்களுடைய நினைவு மண்டபம் அமைத்து அவர் முதல்வராக இருந்து நாராயணகவி அவர்களுக்கு 10,000 ரூபாய் பொற்கிழியாகவும் வழங்குகிறார். இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் அவருக்கு நிறைய செய்திருக்கிறார்கள். அவருக்கு அந்த குறையெல்லாம் கிடையாது வாழ்க்கையில். இவ்வளவு தூரம் அந்த தன்னுடைய இந்த மொழி வளத்தில் இவ்வளவு உயர்ந்த இடத்தை பிடித்த உடுமலை நாராயணகவி அவர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. ஆனால் அவர் தன்னை தெலுங்கராகவோ ஜாதியராகவோ ஒருபோதும் அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை. குடும்ப உறவுகள், சமூக உறவுகள் எப்படி அப்படி தான் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அவர் ஒரு சிறந்த மனிதராக, அவரால் வளர்க்கப்பட்ட, அவரால் ஆதரிக்கப்பட்ட யாரும் இப்படிப்பட்ட அடைமொழிகளுக்குள் வந்தவர்கள் இல்லை. அவரால் தமிழோடும் பகுத்தறிவோடும் இணைந்தவர்கள் என்பது அந்த வாழ்க்கைக்குரிய மிக பெரிய சிறப்பு. நன்றி, வணக்கம்.